தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2025 வருடத்திற்குண்டான புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளவு சீக்கிரம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய நேயர்கள் வரக்கூடிய புத்தாண்டுலையாவது நமக்கு நன்மைகள் நடக்காதா, வாழ்க்கை மாறாதா, கடன் அடையாதா, கல்யாணம் நடக்காதா, சொந்த வீடு கட்ட மாட்டோமா அப்படின்னு பல எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறத வச்சுருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் முன்கூட்டியே இதெல்லாம் நாம் எடுத்து சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு சீக்கிரம் இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறது. 2025 புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை பிறக்குது. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்கிற மாதிரி புத ஆதிக்கத்தில், புத்தி காரகனோட ஆதிக்கத்தில் இந்த வருடம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த ஆண்டு பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, வருட கிரகங்களோட நகர்வுகள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, முதல் பயிற்சியாக இந்த வருடத்தில் சனி பயிற்சி தான் வருது. மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு குருவோட வீட்டுக்கு போகிறாரு. அதோட குரு பகவான் ரிஷபராசியில் இருந்துக்கிட்டு மே 14ஆம் தேதி மிதனராசிக்கு புதனோட வீட்டுக்கு போகிறாரு. சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கிறது மே 18ஆம் தேதி நடக்குது. இதில் விஷப்பாம்பாக இருக்கக்கூடிய ராகு மீனராசியிலேருந்து கும்பராசிக்கு மே 18 மாறுது. அதே நாளில் விஷமற்ற பாம்பு கேது கன்னிராசியிலேருந்து சிம்மராசிக்கு மாறப்போகுது. இந்த கிரகங்களோட மாற்றம், இதோட பார்வை, இதோட பலாபலன்கள் அப்படிங்கிறது 2025 புத்தாண்டில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். விருச்சிகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2025 புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த புத்தாண்டு தொடங்கிறதுக்கு முன்னாடி 2024 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வருட கிரகங்களோட அமைப்பு அப்படின்னு பார்த்தா, சனி பகவான் ராசிக்கு 4வது இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார். குரு பகவான் ராசிக்கு 7வது வீட்டில் களத்திர ஸ்தானத்தில் இருக்கார். ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5வது வீட்லேயும், கேது லாப வீடான கன்னிராசிலையும் இருக்கார். இந்த கிரக அமைப்புகள் இப்போ உங்களோட வாழ்க்கையை எப்படி ஓட விடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் நல்ல இடத்துல தான் இருக்கார். ராசியிலேயே குரு பார்வை அப்படிங்கிறது இருக்குது. அதாவது 7வது வீட்டில் குரு பகவான் இருக்கார் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மை தான். ஆனால் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது இருக்குல்ல, குருவை விட சனிக்கு பலம் கூட இல்லையா? அதனால் குரு கொடுக்கவே நினச்சாலும் கூட சனி கொஞ்சம் கெடுத்து விட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பார். எல்லாமே கைகூடி வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் கைகூடி வராது. கடைசி நேரத்தில் தட்டிட்டு போயிடும். ஏன்னா எனக்குன்னே இடைஞ்சலுக்கு வருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் முட்டுக்கட்டையை போட்டுருவாங்க. ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் போகிறோம் அப்படின்னாக்கா, நம்மளை போட்டு கொடுக்கறதுக்குன்னே ஆஃபீஸில் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம முன்னாடி சிரித்து நல்லா தான் பேசுவாங்க, ஆனால் நம்ம இல்லாதப்ப நம்மளை காலி பண்ணக்கூடிய எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அதுமாரி தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், கூட்டு தொழிலில் கூட்டாளிங்க அப்படியே குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஏதோ வேலை செய்யாத மாதிரியும் அவங்க செய்கிற மாதிரியும் இப்படியே ஒரு பக்கம் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த சனி பகவான் சுகஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் ஏகப்பட்ட மருத்துவ செலவு கொடுத்துருப்பார். தாய் வழி சொந்தங்களில் பிரிஞ்சு கூட போயிருக்கலாம். தாய் மாமனோட சண்டை, சித்தியோட சண்டை, பெரியம்மாவோட சண்டை, அண்ணனுங்களோட சண்டைன்னு. மாரி ராகு பூர்வ புண்ணியஸ்தானம் 5வது வீட்டில் புத்திரஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு பிள்ளைங்களால் நமக்கு பிரச்சனை. பிள்ளையோ போனால் ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் சுற்றிக்கிட்டு இருக்கு, தெண்டமாக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கு, செலவு பண்ணிட்டு கிடக்கு, இந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி பிள்ளைகளுக்கு வரம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தாலும் ஒன்றும் செட் ஆகாது. கேது 11ல் இருக்கார், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. லாபத்தில் கேது மட்டும்தான் ஓரளவுக்கு நன்மை அப்படிங்கிறத கொடுத்தாரு. இப்போ இந்த 2025 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே கிரக அமைப்புகள் தொடரப்போகுது. அதோட சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும். வரவேற்கத்தக்க ஒரு சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்குது. சனி பகவான் 4வது வீட்டிலேருந்து 5வது வீட்டுக்கு போகிறார். கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படிங்கிற இடத்துக்கு சனி பகவான் போகிறாரு. அப்போ சனி பார்வை அப்படிங்கிறது இவ்வளோ நாளாக உங்களோட ராசியில் இருக்குது. சனி பார்வையிலேருந்து நீங்கள் விலகுறீங்க அப்படிங்கிறதே ஒரு நல்ல மாற்றம் தான். சனி நம்மளை பார்த்தார் அப்படின்னாலே அந்த வஜ்ர பார்வையோட கொடூரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்னதாக ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சால் கூட எங்கேவா உட்காரு பேசாமல் அப்படிங்கிற மாதிரி தான் நடக்கும். அப்படிப்பட்ட சூழலில் இந்த 5வது வீட்டுக்கு போகிற சனி பகவான் என்ன நன்மைகள் அப்படிங்கிறது செய்வார் அப்படின்னா, குலதெய்வத்தோட அருளை நமக்கு கொடுத்துருவார். வீடே பார்த்திங்கன்னா தரித்திரம் பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும். நிறைய பேருக்கு இந்த செய்வினை கோளாறுகள், கந்திஷ்டி பிரச்சனை இதெல்லாம் கூட சில பேருக்கு இருந்திருக்கும். இந்த சனி 5க்கு போயிட்டாருன்னா அதெல்லாம் வேலை கிடையாது. நம்மளை ஒருத்தன் அழிக்கணும்னு நினச்சான்னா அவனே அழிஞ்சு போடுவான். எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். நாம் பெருசாக மெனக்கிட வேண்டியதில்லை. நம்ம உழைக்கணும், 4 பேருக்கு உதவி செய்யணும். இந்த வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்துட்டாலே சனி வாரி கொடுத்துருவார்.
இந்த 5வது வீட்டில் சனி இருக்கார் அப்படிங்கும்போது பிள்ளைகளை மட்டும் நாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும். ஏன்னா பிள்ளைகளோட செயல்பாடுகள் அப்படிங்கிறத நம்ம கண்காணிக்கணும். இல்லைனா வெட்டி செலவு வைப்பாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன்ட்டு கட்டடிச்சுட்டு சுற்றுவாங்க, காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க காதல் சண்டை சச்சரவு இப்படி ஏதாவது ஒரு ரூட்டில் போவோம். அதனால் அதை கண்காணிச்சிங்க. மற்றபடி காசு பணத்துக்கு பஞ்சம் கொடுக்க மாட்டார். அதேமாரி குரு பகவான் வந்து ராசிக்கு அஷ்டமத்துக்கு மாற போகிறாரு. எத்தனாம் தேதினா மே மாதம் 14ஆம் தேதி அஷ்டமஸ்தானத்துக்கு குரு போகிறார் அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பவர் கூட. அதை நாம் இந்த காலகட்டத்தில் மறந்துடக்கூடாது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களோட ராசிக்கு 12வது வீடான துலா ராசியை பார்ப்பார், 2வது வீடான தனுசு ராசியை பார்ப்பார், அதோட 4வது வீடாக இருக்கக்கூடிய கும்பராசியை பார்ப்பார். இது எல்லாமே சனி பகவானோட பார்வையில் படக்கூடிய இடங்களாக இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதாவது ராசிக்கு 12ல் சனி பார்வை உழுது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, சம்பாரித்து கொண்டு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு இருந்தேன்னு, இந்த மாதிரி மருத்துவ செலவுகள்லாம் இருக்காது, நல்லபடியாக இருக்கும். தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வு வரும். அதுமாரி தாய் வழி சொந்தங்கள், பிரிஞ்சு போன சொந்தங்கள் எல்லாம் இப்போ ஒன்றுக்குள்ளாம். தாய் மாமன் மச்சனை, பொண்ணு கொடுத்த இடம், பொண்ணு கட்டின இடம், சம்மந்தம் போட்ட இடம், சம்மந்தம் எடுத்த இடம், இந்த மாதிரி பகையாக இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல் இருந்ததெல்லாம் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாக போயிட்டு சந்தோஷமாக இருக்கலாம், கவலைப்பட வேண்டியதில்லை. இது மாதிரி தனஸ்தானத்தில் குரு பார்வை அப்படிங்கிறது உழுவுது. இது வந்து ரொம்ப தேவை, அவசிய தேவை அப்படிங்கிறது. ஏன்னா காசு பணம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உலகம் அப்படின்னு ஆகிப்போச்சு. என்னதான் இருந்தாலும் காசு பணம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைடா, காசை தாண்டா மதிக்கிறானோ, மனுஷனை வேண்டாம் மதிக்கிறான் அப்படின்னு இருந்தவங்களுக்கு இனிமேல் காசு பணம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா தனஸ்தானத்தில் குரு பார்வை விழுவுது இல்லையா. அஷ்டமத்திலேயே குரு இருந்தாலும் உங்களோட ராசிக்கு யோகாதிபதி தான் குரு. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அப்போ காசு பணம் 10 ரூபா கூடுதலாகவே கொடுப்பாரு. அதனால் ரொம்ப அற்புதமான நேரம். நல்ல தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சொந்த தொழில் செய்கிறேன் அப்படின்னா நல்ல வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏதோ மாதம் ஒரு 10 ரூபா நிலையாக வராமல் இருந்தது, இப்போ வருதுடா எனக்கு சந்தோஷம், இதை நம்பி ஏதோ ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கலாம், மாதம் இத்தனை ஃபிக்ஸடாக நமக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிரந்தர வருமானம் அப்படிங்கிறத அமைச்சிப்பீங்க. அந்த அளவுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அதேமாரி 4வது வீட்டில் குரு பார்வை விழுவுது, சுகஸ்தானம் வலுவடையுது. உங்களோட சொந்த தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாயிடும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் 4வது வீட்டில் சனி அர்த்தாஷ்டம சனியாக இருந்துட்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்திருப்பார். அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது அஷ்டம சனியில் பாதி, 8ல் இருந்தால் அஷ்டமம், 4ல் இருந்தால் அர்த்தாஷ்டமம். அப்போ சனி உங்கள் உடம்பை கெடுத்து போட்டிருப்பார் இல்லையா, அதையெல்லாம் குரு பார்வை அப்படிங்கிறது வந்து 2025 சரி பண்ணிடும். ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான இருக்கிறவங்க கூட தேவைப்படல, சாதாரண மருந்து மாத்திரையிலேயே குணமடைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அதேமாரி உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு 4வது வீட்டுக்கு வராரு. ராகு வந்து குரு பார்த்து புனிதப்படுத்திடுறாரு. அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா குரு பயிற்சிக்கு அடுத்த 4 நாள் கழித்து தான் ராகு கேது பயிற்சி வரப்போகுது. மே 14 குரு பயிற்சி, மே 18 தான் ராகு கேது பயிற்சி. அப்போ ராகு 4ல் இருந்தால் கூட உங்கள் தேக ஆரோக்கியத்தை கெடுக்க மாட்டார். ஏன்னா ராகு வந்து புனித ராக ஆயிடுறாரு, குரு பார்வையில் பட்டு போகுது. அதனால் ராகு பற்றி நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை, நல்லபடியாக தான் இருக்கும். இது மாதிரி கேது உங்களோட ராசிக்கு 11லேருந்து 10க்கு போயிடுறார் ரிவேர்ஸில். அதாவது 10ல் ஒரு பாவி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இந்த பாவியான கேது போய் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ தொழில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். தொழில் நிறுவனங்களை கொஞ்சம் சுத்தபத்தமாக வச்சுப்பீங்க. போனோம் கடையை திறந்தால் வியாபாரம் பண்ணோம் அப்படிங்கிற நிலமை மாதிரி இப்போ இனிமேல் போனோம்மா நல்லா கூட்டி பெருக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தொழிலை தொடங்குவோம் அப்படிங்கிற மாதிரி தொடங்குனீங்க அப்படின்னா பெரிய உச்சம் அப்படிங்கிறத தொழில் வளர்ச்சியில் அடையலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து ஞானக்காரகன், அதை மறந்துடக்கூடாது. அதாவது தெய்வ அருளை வாரி கொடுக்கக்கூடிய கேது உங்கள் தொழிலுக்கு மிகப்பெரிய தெய்வ பார்வை அப்படிங்கிறத கொடுப்பாரு. குலதெய்வ அருள் அப்படிங்கிறதும் பரிபூரணமாக இருக்கும். இந்த 2025 பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவசியமாக செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செய்யணும். குறிப்பாக அமாவாசை நாட்களில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, மாமிச உணவுகளை தொடக்கூடாது. அன்றைக்கே முன்னோர்களை நினச்சி வணங்கிட்டு அவங்களுக்கு படையலிட்டுட்டு அதன் பிறகு தான் மதிய வேலையில் உணவு இருந்தணும். இதுமாரி குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறத மாதத்துக்கு ஒரு நாள், முடிஞ்சவங்க மாதத்துக்கு ஒரு நாள், முடியலன்னா 48 நாளைக்கு ஒரு நாளாவது குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறத செய்யணும். குலதெய்வ கோவில் தொலைதூரத்தில் இருக்க போக முடியாது ஜோசியரங்கிறவங்க குலதெய்வ படத்தை வீட்டு பூஜை அறையில் வச்சு வணங்கலாம், தப்பு கிடையாது. அதேமாரி குலதெய்வ விபூதி இருக்குது பார்த்தீங்களா,
அதை எடுத்துகிட்டு போய் ஒரு வெளியூரில் இருக்கிறவங்க போகிறவங்க கையிலேயே வச்சுக்கிட்டு அதை நெத்தியில் இட்டுக்கிட்டு வணங்கிட்டு வர நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். அதேமாரி குலதெய்வமே தெரியல ஜோசியரே நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறவங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத செய்யலாம். உங்களுக்கு பிடித்த தெய்வம் அது விநாயகரோ முருகப்பெருமானோ பெருமாளோ சிவபெருமானோ ஒரு இஷ்ட தெய்வத்தை வணங்கணும். எல்லை தெய்வங்களை கூட வணங்கலாம். வீட்டுக்கு எல்லை ஊருக்கு எல்லைன்னு தெய்வங்கள் இருக்கும், எல்லை தெய்வங்களை வணங்கிக்கலாம். பிள்ளையார்பட்டி போய் இந்த 2025 ஒரே ஒரு நாள் பிள்ளையார்பட்டி போய் கற்பக விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஏழைபாளைகளுக்கு உங்களால் முடிஞ்சப்போலாம் அன்னதானம் பண்ணுங்கள். 2025 ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.